வணக்கம். மூமூ டுடே செய்திக்கா சேனலுக்கு மாண்புமிகு மக்களாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் முருகேசன். இன்றைய தினத்தில் ஜிஹெச் அரசு மருத்துவமனை சென்னையில் இயங்கி வருது. பல வருடங்களாக மக்களுக்கு சேவை புரிந்து வரும் ஜிஹெச்சில் ஏழை தரப்பட்ட மற்றும் பல்வேறு மக்கள் அங்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கில் சிகிச்சை பெற்று வருகிறாங்க. சிறந்த முறையில் அங்கு சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா, கடந்த வாரத்தில் நான் ஜிஹெச்சுக்கு ஒருத்தருக்கு ரத்தம் கொடுக்க போயிருந்தேன். ரத்தமும் கொடுக்கப்பட்டது. அப்புறமேட்டு அங்கே போய் பார்க்கும்போது அங்கே இருக்க காட்சி எனக்கு ரொம்ப கஷ்டத்தையும் வருத்தத்தையும் கொடுத்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜிஹெச் உள்ளே போயிட்டு ரத்தம் கொடுத்துட்டு ஒரு நோயாளியாக பார்க்கறதுக்காக போகிறேன். அப்படி இருக்கும்போது ஒரு வயதான ஒரு 65 வயது மிக்க ஒருத்தர் வந்து ஒரு கையில் 5 லிட்டர் கேனும் இன்னொரு கையில் 5 லிட்டர் கேனும் வாங்கிட்டு வரதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, என்னென்னா இங்கே குடிக்க தண்ணி இல்லைப்பா, நாங்கள்லாம் வந்து கீழே போய் தண்ணி வாங்கிட்டு வரணும் அப்படின்றாரு. ஏன் இங்கே தண்ணி சுத்தமாக இல்லையான்னு கேட்கும்போது, இல்லை நாங்கள்லாம் கேன் தண்ணி தான் நாங்கள் வாங்கி குடிக்கிறோம். சில நேரங்களில் வந்து நாங்கள் கேன் தண்ணி வாங்கி மொத்தமாக வாங்கிப்போம். இல்லைனா வந்து இந்த மாதிரி 5 லிட்டர் கேனில் போய் அங்கே போயிட்டு கீழே போய் காசு கொடுத்து 1 லிட்டர் 5 ரூபாய்க்கோ இல்லை 10 ரூபாய்க்கோ ஃபில் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொன்னார். சரி, அப்படி இருக்கும்போது இது குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக போய் எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு 2-3 பேர் இருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் விசாரிக்கும் போது பெருவாரிய மக்கள், அதிகப்படியான மக்கள் பார்த்தீங்கன்னா கேன் தண்ணியை மட்டும் போய் வாங்கிட்டு வராங்க. என்னன்னு விசாரிக்கும் போது இங்கே இருக்க குடிக்கிறதுக்காக வச்சிருக்க தண்ணி வந்து பயன்படுத்த முடியாத சூழ்நிலைக்கு இருக்குது. அது வந்து என்னென்னா குடிக்க முடியாத அளவுக்கு நிலைக்கு இருக்கதா நோயாளிகளின் குடும்பத்தாரும் சொல்கிறாங்க. இது வந்து அரசு கவனத்துக்கு கொண்டு வரணும் தான் இந்த வீடியோ பதிவே. அது மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா ஜிஹெச்சுக்கு வரக்கூடிய ஏழைகள் தான் வந்து ஜிஹெச் அரசு மருத்துவமனை போன்ற அரசு மருத்துவமனைக்கு வராங்க. ஸோ அப்படிப்பட்ட பண வசதி இல்லாத ஏழைகள் தண்ணீரை வந்து காசு கொடுத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கான இந்த வீடியோ பதிவு. நல்லாட்சி நடத்துகின்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, ஜிஹெச்சில் பார்த்தீங்கன்னா குடிக்க வந்து தண்ணியை வெளியே இருந்து காசு கொடுத்து வாங்கிட்டு வராங்க. இதை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரணும். மற்றும் அண்மையில் துணை முதல்வராக பொறுப்பேற்றிருக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மற்றும் இத்துறையின் சுகாதாரத்துறை அமைச்சராகிய மா சுப்பிரமணியன் அவர்களுக்கும் இந்த விஷயத்தை கவனத்துக்கு கொண்டு வரதான் இந்த வீடியோ பதிவு. ஏன்னா தயவு கூர்ந்து இது தொடர்பான நடவடிக்கை எடுக்கும்படி மிக தாழ்மையை கேட்கிறேன். பொதுமக்கள் ஒருத்தனாக நான் கேட்குறேன். இது குறித்து இன்னும் நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு அதிர்ச்சிகரமாக ஒரு தகவல் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் உள்ள முக்காவாசியில் முழுவதுமாக உள்ள அரசு மருத்துவமனையில் தண்ணீர் என்பது சரியாக இல்லை, குடிக்கிற தண்ணி சரியாக இல்லை என்றும், அது மட்டும் இல்லாமல் குடிக்கிற தண்ணி வந்து வெளியிருந்து தான் முக்கால்வாசி வாங்கிக்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோரில் மகப்பேறு மருத்துவமனை, அதாவது தாய்சேய் நல மருத்துவமனை இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா வெளியே வச்சிருக்காங்க. போய் நீங்கள் கண்கூட பார்க்கலாம். சாட்சிகள் என்பது நான் பார்த்த சாட்சி, இது நீங்களும் கண்கூட பார்க்கலாம். என்னென்னா எல்லாருமே அரசு மருத்துவமனை எல்லாமே வந்து வெளியே போய் தண்ணி போய் வாங்கிட்டு வந்த நிலை தான் இருக்குது. அந்த தண்ணியும் சுகாதாரமாக இருக்குன்னு சொல்லி இதுவரையும் யாரும் ஆய்வு பண்ணலை. ஸோ இதெல்லாம் கவனத்தில் கொண்டு கூடியவர்களில் இதுக்கான மாற்றத்தை தந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கான மட்டுமே இந்த வீடியோ பதிவு. மாண்புமிகு மக்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு பதிவில் நன்றி, வணக்கம்.